வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது செங்கோட்டையின கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எதுக்கு அதிமுக அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தணும்? கட்சியில் வீட்டில் கூட அதிமுக போடவே கூடாது. ஆனால் அதையும் மீறி அவர் தன்னுடைய அலுவலகத்தில், குள்ளம்பாளையம் அலுவலகத்தில் அதிமுக கட்சி அலுவலகம் தான் போட்டு உட்காந்துருக்கார். அதன் அடிப்படையில் இது தவறு, சட்டப்படி குற்றம் சொல்லி போட்டு இன்னைக்கு போலீஸில் கோபி வழக்கறிஞர் அணி மற்றபடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நீக்கப்படுவதற்கு முன்னால் எடப்பாடி படம் போட்டிருந்தது. நீக்கப்பட்ட அடுத்த நாளே புதுசாக ஒரு போஸ்டரை போட்டு கம்ப்ளீட்டாக அவரே அந்த கட்சி அலுவலகத்தில் வச்சுட்டார். அதில் எடப்பாடி படம் இல்லை. மற்றபடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கிற போட்டிருக்கு. போடலாம். அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை தூக்கணும் இல்லையா? ஏன்னு கேட்டால் சுயேட்சையாக தான் இனி செயல்பட முடியும். கட்சியின் அடிப்படை உரிமையிலிருந்து சுத்தமாக நீக்கப்பட்ட வகையில் அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது, முடியாது. ஓபிஎஸ்னுடைய விஷயம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதன் அடிப்படையில் 5/11/2025 நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. மாவட்ட செயலாளர் இருந்தவர் தான் செங்கோட்டை, கோபி மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர். அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இதனுடைய பிரதிபலிப்பு நாளைக்கு கட்டாயமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறார்கள்? ஒருவேளை அவர்கிட்ட விளக்கம் கேட்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நீக்கப்பட்டாச்சு. அதற்கு முன்னால் தான் அந்த சென்டிமெண்ட், சட்ட விதிகள்லாம். அப்படிங்கிற சமயத்தில் இதனுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எதிரொலிக்கும்? அதன் அடிப்படையில் 2-3 தேதிகளில் ஐடிபிங் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுவும் சில அறிவுரையாக கூறி கம்ப்ளீட்டாக அவர்களையும் நேர்காணல் செய்து இன்னைக்கு பேட்டி கண்டிருக்க சமயத்தில் 5/11/2020 மாவட்ட செயலாளர்கள் பொதுக்கூட்டம். இதன் அடிப்படையில் செங்கோட்டையினுடைய ஒரு நீக்கம் எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தில் பிரதிபலிக்கும், அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அங்கே அலசப்படுமா, அல்லது அது கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு விடுமா? நீக்கணும் தான்ப்பா, அதை பற்றி பேசாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. எப்படியோ ஓபிஎஸ்னுடைய நிலைமை செங்கோட்டையனுக்கு வந்தாச்சு. இவர் சொல்லிட்டு இருக்கிறார் செங்கோட்டையன், நான் கோர்ட்டில் கேஸ் போட விட மாட்டேன். எல்லாம் ஒன்று தான். கட்சிக்குடைய பயன்படுத்தாதீங்க, உங்கள் வேசியில் கட்சி சின்னத்தை போடாதீங்க, மற்றபடி கட்சிக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இதே நிலைப்பாடு தான் ஓபிஎஸ் தான். அதே நிலைப்பாட்டுகள் செங்கோட்டையனும் விட்டார் அப்படிங்கிறது இப்பவே தெரியுது. என்றாலும் கூட அவர் போராட்டம்ங்கிறது புதிதாக பண்ணிவிட முடியாது. ஆமாம், ஓபிஎஸ் ஆவது முதலமைச்சராக 3 தடவை இருந்தவர். செங்கோட்டையன் அப்படி இல்லை. அதன் அடிப்படையில்